ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மறுபடியும் இந்த பறவை காய்ச்சல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. ஃபியூ டேஸாக இந்த ஈசிஆர், ஓஎம்ஆர், அடையாறு, பள்ளிக்கரணை இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நிறைய காகங்கள் கொத்து கொத்தா கீழே விழுந்து கிடக்கிறதா மக்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர்ன்றது பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு தான் ஓகே, பட் ஃபியூ டேஸில் இத்தனை காகங்கள் இறந்து கிடக்கிறது மக்களுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னே தெரியல, பறந்துட்டு இருக்கும் போதே அது கீழே விழுந்து இறந்து போயிட்டதா மக்கள் வந்து இப்போ ஷேர்ன்றது பண்ணியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் அது மாதிரி எதுவுமே நடந்துரு கிடையாது. மேபி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இன்சிடென்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை பற்றி கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழு அந்த இறந்து போன காகங்களோட சாம்பிள்லாம் எடுத்து போபால் தேசிய விலங்கு நோய் கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காகங்கள் மிஸ்டேஸாக இறந்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா இது வந்து பறவை காய்ச்சல் அப்படின்னு. அந்த H5N1 ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸ் அனிமல்ஸ் கிட்டேருந்து மனுஷங்களுக்கு பரவுற ஒரு காய்ச்சல். இந்த ஒரு பறவை காய்ச்சலும் மனுஷங்களுக்கு பரவும். இப்போ வரைக்கும் யாருக்கும் பரவலை அப்படின்னு ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு காய்ச்சல் பரவிடுச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உடம்பு ரொம்ப சோர்வாகிடும், தலை வலிக்கும், ஃபீவர் வரும், அந்த கண் எரிச்சல் வரும், அடிக்கடி வாமிட் பண்ணுவீங்க, அந்த வாமிட்டிங் அந்த கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீல் சொல்லுவோம்ல அது இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்குன்றது பண்ணிக்கோங்க. அந்த இறந்து போன காகத்தையும் போய் தொடாதீங்க வெறும் கையோட. அப்படி தொட்டிங்கன்னா அது வந்து காய்ச்சல் பரவுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறது பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் இந்த காகங்கள்லாம் இறந்து கிடக்குதுன்ட்டு. ஸோ அவங்க வந்து அதை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிக்கன்லாம் வாங்குறது இப்போ தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. அந்த சேஃபாக இருங்க.